ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன செல்லிங்கோட தான் இன்னைக்கு க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ அந்த 21,800 அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து 21,770ல க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு டவுசன் அண்ட் நாஸ்டாக்ஸும் நெகட்டிவாக தான் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபர்தராக லெவல்ஸ் பார்த்தலாம். ஸோ நிஃப்டியில் இப்போ இருக்கிற லெவல் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இன்கேஸ் இதுலேருந்து கேப் டவுன் ஆகுது, நாளைக்கு கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகுது அப்படின்னா 21,500ல ரெசிஸ்டன்ட் எடுக்க சான்சஸ் இருக்கு. 500 டு 550ல சப்போர்ட் எடுக்கும். ரெசிஸ்டன்ட் வந்து 21,800 கீப் ஆன் ஆக்ட் ஆக போகுது. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 22,100 வரைக்கும் போகும். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 21,450ல அடுத்த சப்போர்ட் வந்து ஆக்ட் ஆகும் நிஃப்டிக்கு. ஸோ நிஃப்டிக்கு அடுத்தடுத்து 2 ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அவனும் வந்து சின்னதாக இன்றைக்கி ஒரு சின்ன செல்லிங்கோட தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ 45,500 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 44,715 வரைக்குமே கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் 45,500, அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 44,715. மேலே ரெசிஸ்டன்ட் 46,300. இது வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ ஐடியும் வந்து ஒரு அந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் போது அதை பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பிரேக் பண்ணல. ஒரு சின்ன மைல்டு கேப் அப் தான். ஸோ அதனால் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகி கீழே வருது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 36,450ல் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது ஐடிக்கு. ஓகேங்களா? ஸோ ரிலையன்ஸுமே இன்றைக்கி ரெசிஸ்டண்ட்டில் தான் செல் ஆகி தான் முடிஞ்சிருக்கு. அதனால் அப்பர் எண்டில் வந்து உடைக்க முடியல. ஸோ கீப் ஆன் அதுவே தான் ரெசிஸ்டன்ட் ஆகி தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இன்கேஸ் இதுலேருந்து கீழே வருது அப்படிங்கும் பட்சத்தில் இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, அதாவது 2,807 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2,750 வரைக்குமே கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ரிலையன்ஸில். ஓகேங்களா? 2,807 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 2,750 ஒரு 50 பாயிண்ட் கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரிலையன்ஸில். ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ அவனும் வந்து கீப் ஆன் அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட ஒரு டோஜி ஃபார்மேஷன் மொமெண்டம்லெஸ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு கேப் டவுன் தான் ஆக போகுது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்க போகிறது 1,378. ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் 1,378, ரெசிஸ்டன்ட் 1,462. ஓகேங்களா? இதுதான் இப்போதைக்குள்ள ஹெச்டிஎஃப்சியோட லெவல்ஸ். ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறேன். உங்கள் ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் யாருமே இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.